ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது உங்களோட சைலன்ஸ் பத்தி சார். ரொம்ப சைலண்டா, ரொம்ப காமா, எங்க உட்கார்ந்தாலும் ஒரு அப்சர்வர் அப்படின்ற ஒரு பேர் உங்களுக்கு குடுக்கலாம். அப்படி கரெக்ட்டா எல்லாத்தையும் உட்கார்ந்து அழகா பார்த்துட்டு, சைலண்டா இருக்கிற ஒரு பெர்சன் நீங்க. இந்த சைலன்ஸ் வந்து முன்னாடில இருந்தே இருக்கா? சின்னப்ப இருந்தே இருக்கா? இல்ல இது ஆஃப்டர் ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயமா? இந்த சைலன்ஸ் பத்தி சொல்லி நீங்க என்ன பேச வைக்கிறீங்க. ஆமா. அதுலருந்து துவங்கணும். உங்க கண்டென்ட் ரைட்டரோ இல்லை இதுக்கு டைரக்டர் யாருன்னு தெரியாது. எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். ஆமா சார். நீங்களும் அப்சர்வ் பண்ணியிருக்க சான்ஸ் இல்லை. ஆமா. ஓகே, எனிவே தேங்க்யூ ஃபார் த அப்சர்வேஷன். எஸ், எப்பயும் போல் நமக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது எங்கே இருந்ததுன்னா, கொஞ்சம் நான் ஷார்ட்டாக இருக்கிறதுனால ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு என்கிட்ட. இருந்தது, நாட் நவ். ஓகே. இருந்தது. அதனாலேயே நான் வந்து எல்லாம் எங்கேயும் வெளியே நான் பஸ்ஸில் டவுன் பஸ்ஸில் ஏறேன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட்டில் ஏற மாட்டேன், பேக்கில் தான் ஏறுவேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஏறினா எல்லோரும் என்னை பார்ப்பாங்க ஷார்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் தான் ஏறுவேன். ஓகே, அந்த மாதிரி டெவலப் ஆனது. அந்த கேரக்டரைசேஷன் தான் என்னோட படத்தில் வைக்கிறேன். அந்த ஹீரோவுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி வைக்கிறேன். அதுதான் என் சக்ஸஸுக்கு கொண்டு போகுது. ஸோ உங்கள் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, அப்படி அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் என்னை சைலன்ஸுக்கு பேசிக் ரீசன். ஓகே. இப்போ அது இல்லை. இப்போ என்னென்னா, நம்ம படம் பேசுமே, எதுக்கு நாம் பேசணும். ஓகே. ஒன்று. அப்புறம் அப்சர்வ் பண்ணுறப்ப இருக்கிற சந்தோஷம், கற்றுக்கிறதுல இருக்கிற சந்தோஷம், இது எல்லாமே சைலன்ஸில் தான் நடக்கும். கற்றுக்கிறதுங்கிறது நீங்கள் சத்தத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது எதுவுமே கற்றுக்க முடியாது.